ஏற்காடு சட்டசபை இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பெற்ற திமுக வேட்பாளராக மாறன் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு பழங்குடியினருக்கான சட்டசபை தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ பெருமாள் மறைவை தொடர்ந்து வரும் டிசம்பர் 4ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்களை கடந்த 9, 10ஆம் தேதிகளில் பெற்ற திமுக வெள்ளியன்று நேர்காணல் நடத்தியது. இதில் மொத்தம் 5 பெண்கள் உட்பட 42 பேர் கலந்து கொண்டனர். நேர்காணலுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் கருணாநிதி, திமுக வேட்பாளராக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மாறன் என்பவர் போட்டியிட உள்ளார் என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக திரு ஏ. மாறன் எம்பிஏ அவர்கள் போட்டியிடுவார் என்று தலைமை கழக சார்பில் அறிவிக்கப்படுகிறது. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று திமுக வேட்பாளர் மாறன் தெரிவித்தார். தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியின் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வெற்றி பெறுவோம். தோழமை கட்சிகளின் ஆதரவோடு மக்களை சந்தித்து வெற்றி கணை பறிப்போம். இந்த இடைத்தேர்தலில் ஆதரவு கோரி அதிமுக, மதிமுக தவிர அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கருணாநிதி கடிதம் எழுதியிருந்தார். காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய நிலையில் கடந்த ராஜ்யசபா தேர்தலில் கனிமொழிக்கு காங்கிரஸ் ஆதரவு கிடைத்ததால் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமின்றி பாரதிய ஜனதாவிற்கும் தூது விடுத்திருந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவின் கோரிக்கையை நிராகரித்துவிட்ட நிலையில் தேமுதிக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்டோரின் மௌனம் தொடர்கிறது.